Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9ல இருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7th Sense at 7 PM. தொடர்ந்து 7 மணிக்கு மாலை அன்றைய நாளுடைய முக்கிய நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகளை தொகுத்து அதனுள் இருக்கும் பொருள், வெளியே இருக்கும் விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்களை ஒரே திசையில் நாம் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். 7 மணிக்கு தினமும் இணைந்திருங்கள். அந்த இதில் பார்த்தோன்னா இன்றைய 7th Sense ரொம்ப முக்கியமான விஷயமாக வந்திருப்பது திருப்பரங்குன்றம் தீர்ப்பு. திருப்பரங்குன்றம் தீ ஜோதி ஏற்றுவதற்காக வந்த விஷயம் நீதிமன்ற வாசலை எட்டி கண்டெம்ட் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றம், பாராளுமன்றம் என குரல்கள் எழுந்து தற்போது 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பின்படி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த இது செல்லும் அப்படின்னு, ஜட்ஜ்மெண்ட் செல்லும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி. இதனுள் பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மீது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்ன, நம்மோடு உரையாடுவதற்காக நமது ஆசிரியர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். 7th Sense முக்கியமான விஷயமாக கேட்கறது நீதிமன்ற தீர்ப்பு முழு விவரம். கடுமையான வார்த்தைகள் இருந்தது, முழு விவரம் உங்கள். நமக்கு என்னென்ன இந்த தீர்ப்பில் தெரிய வந்திருக்கு, எது எஸ்டாப்ளிஷ், எவ்வளோ நாளாக இருந்த குழப்பங்கள், அதற்கு வைக்கப்பட்ட தீர்வு, அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம். முதல்ல அந்த தீபத்தூண் அப்படிங்கிறது தீபத்தூணா அல்லது சர்வே கல்லா அல்லது எல்லை கல்லா அல்லது சும்மா வச்சிருக்கக்கூடிய சுமை தாங்கி கல்லா, துறவிகள் வச்சிருந்தாங்கன்னு ஒரு வாதம். ஸ்தூபி அப்படின்னு வச்சுட்டு, அதே தூபம் அப்படிங்கிறது தான் ஸ்தூபி அப்படின்னு கொண்டு வச்சிருக்காங்க. ஸ்தூபி அப்படின்னு எல்லாமே கேள்வி வச்சுட்டோமா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்ப்பு தெளிவாக வந்திருக்கிறது. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கிட்டத்தட்ட 170 பக்கத்துக்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 2 பேரும் சேர்ந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 170 பக்கத்துக்கு வந்திருக்கு. அதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. முதல்ல இறுதியாகி உறுதியாகி முடிவாக இருக்கக்கூடிய விஷயம் அது தீபத்தூண் தான் என்பது ஒன்று. அந்த தீபத்தூண் 2வது எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி. தீபத்தூணாக இருக்கலாம், முதல்ல தீபத்தூணே இல்லைங்கிற பிரச்சனை. அதில் அட்வொகேட் ஜெனரல் ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொன்னார். ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அட்வொகேட் ஜெனரல் நான் சொல்கிறேன், அது என்னன்னு எங்களுக்கு தெரியலங்கன்று. எனக்கு ரொம்ப பழைய ஒரு ஜோக் ஞாபகம். நான் சேலத்தில் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தபோது ஒரு பாலம் ஒன்று, ஒரு நடை மேம்பாலம் ஒன்று இருந்துச்சு. அந்த நடை மேம்பாலம் பிரயோஜனமே இல்லாமல் இருக்குன்னு எங்கள் ஆசிரியர் அது என்னப்பா பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, அந்த பாலத்தை யார்ப்பா கட்டினது கேளுங்கப்பா அப்படின்னார். நம்ப மாட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் டிபார்ட்மெண்ட்டாக அலைஞ்சி அந்த பாலத்தை இன்றைக்கும் கூட இருக்குது. அந்த பாலத்தை கட்டினது யாருன்னு கேட்டால் எல்லா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் கட்டலன்றாங்க, அந்த நெடுஞ்சாலை இது கார்பரேஷன் நாங்கள் கட்டலன்றாங்க, கலெக்டரேட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நாங்கள் கட்டலன்றாங்க, யாருமே நாங்கள் கட்டலன்றாங்க. ரொம்ப நாள் 6 மாதம் கழிச்சு நான் பண்ணால் ரொம்ப பாடாப்பட்டு அர்பன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் UNDP ப்ராஜெக்டில் ஐநா கட்டினது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஐநாவுடைய ஃபண்டில் கட்டினால யாருக்குமே தெரியல, ஏதோ கண்ணில் போச்சு. அதை மாதிரி இந்த தூண் தீபத்தூணா, இது சர்வே கல்லா சலவை கல்லா என்ன அப்படின்னு ஒரு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது ஒரே அடி அடிச்சு விட்டாரு. ஏஜி எனக்கு தெரியலங்க அப்படின்னு. எங்களுக்கு எனக்குல அரசாங்கம் ஒரு ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலையை, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை, 100 ஆண்டு காலமாக இருந்த ப்ராப்பர்ட்டியை என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டார். துரதிருஷ்டவசமாக அறநிலையத்துறையில் EOன்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அந்த கோயில்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சட்டவிரோதமாக அவங்க என்ன கணக்கில் இருக்காமல் பார்க்குற வேலைலாம் தாண்டி நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இதற்கு முன்னாடி 1990 சம்திங் அவங்க ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அதில் இந்த தீபத்தின் மேலே இருக்குது, இல்லை தீபம் வழிபடுற வழக்கம் இருக்குதுன்னு அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க, அறநிலையத்துறையுடைய EO போட்டிருந்ததுலேயே. ஸோ இதில் என்ன தெளிவாச்சு, நீதிமன்றம் இன்றைக்கி 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரொம்ப தெளிவாக அது தீபத்தூண் தான் என்பதை உறுதி செய்ததற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அந்த தீபத்தூண் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் அல்ல. 2வது முக்கியமான பாயிண்ட். தீபத்தூண் தாங்கிறது ஒன்று, அது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம் அல்ல அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் எப்பயுமே வரலாற்றில் கிளைம் பண்ணாத வக்ஃபு வாரியம் முதல் முறையாக இந்த வழக்கில் அப்பீலுக்கு போகும்போது அது எங்க இடத்துல வருதுன்னு சொல்லிச்சு. இதுக்கு முன்னாடி எப்பயுமே சொன்னோம், நம்ம ஏற்கனவே சொன்னோம், அப்பயுமே இந்த 1920 டிமார்க் செய்யப்பட்ட இடத்துல கூட இது இல்ல. திரு ராம ரவிக்குமார்
கோவில் தேவஸ்தானத்துக்கு ஒரு பெட்டிஷன் போட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது வந்து வக்ஃபு அங்கே வரவே இல்லை, அந்த தர்கா சமாச்சாரங்கள் வரவே இல்லை. அறநிலையத்துறை தூண்டி விட்டதா வேறு யாரும் தூண்டி விட்டாங்களா என்ன கணக்கு வக்ஃபு உள்ளே வந்துட்டு முதல் முறையாக அது எங்கே இடம்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அதை வந்து மிஸ்சீவியஸ் மூவ் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. இது வந்து ரொம்ப தவறான ரொம்ப ஆபத்தான பொருள். ஏன்னா உங்கள் இடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எப்பயுமே நீங்கள் கிளைம் பண்ணதில்லை, இப்போ திடீர்னு இப்போ கிளைம் பண்ணுறீங்கிறது சொல்லியிருக்கு. 2 மூன்றாவது தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தான் அது வருது அப்படின்னு கிளியர் பண்ணிருச்சு. ஸோ வந்து 1 தீபத்தூண்கிறது, 2 வக்ஃபுக்கு கிடையாதுங்கிறது, 3 தேவஸ்தானத்தில் தான் வருது, 4 வந்து ஒட்டுமொத்த மலையே பழம்பெருமை கொண்டதுனால ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. 5 நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் தனி நீதிபதியாக கொடுத்த உத்தரவு அப்படியே செல்லும். அந்த இடத்துல கார்த்திகை தீபத்தன்று தேவஸ்தானமே ஏற்றணும். தேவஸ்தானம் தானே ஏற்றக்கூடாதுன்னு தடுத்துச்சு. இதுக்கான பரிகாரம் பாருங்க. ஸோ யாருனாலும் ஏற்றிக்கலாம்னு சொல்லி கூட தேவஸ்தானம் எங்களுக்கு ஒன்று இருக்கும். தேவஸ்தானம் தான் அதுக்கான ஏற்பாடை பண்ணணும்னு சொல்லி கோவில் நிர்வாகம் அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அறநிலையத்துறை தான் அந்த கோவிலுடைய நிர்வாகம் போர்வையில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை தான் போய் இதுக்கு எதிரான வழக்கே போட்டுச்சு. அப்போ வந்து நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் சொன்னது அப்படியே சரின்னு ஏற்றுக்கொண்டு அங்கே தேவஸ்தானம் தான் அங்கே வந்து தீபத்தை ஏற்றணும்னு சொல்லி அதற்கு முறைப்படி வாங்க வேண்டிய அனுமதிகள் எல்லாம் அவங்க ஏஎஸ்சிட்ட வாங்குறது, போலீஸோடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் பண்ணணும், கலெக்டர் வந்து அங்கே மேற்பார்வையிடணும், அவர் வந்து பஞ்சாயத்து கொண்டு சொல்லி அந்த பஞ்சாயத்து வராமல் பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. 4வதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், இரு தரப்புக்கிடையே கலவரம் வந்துடும் சொல்லி சொன்னபோது அரசாங்கத்திட்ட ரொம்ப தெளிவாக நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. 2 நீதியரசர்கள் ஜெயச்சந்திரனும் ராதாகிருஷ்ணன் நீதியரசர்கள் 2 பேருமே 1 அப்படி சட்டம் ஒழுங்கு வந்துடும் அப்படின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 1 அது வந்து உங்களுடைய இன்காம்பெட்டன்ஸ், உங்கள் அரசாங்கத்துக்கு நிர்வாக தோல்வி, உங்களுக்கு அந்த நிர்வாகத்தை செய்வதற்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்களே வந்து அதை ட்ரை பண்ணுறீங்களான்னு அர்த்தம். இந்த 2ல் ஒன்று எப்படி அது இருக்க முடியும்னா அரசாங்கம் இவ்வளவு லோவாக போகும் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம், லைட்டு ஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதியரசர்கள். சாதாரணமாக ஒரு லைட் ஏற்றிருக்க வேண்டிய அரசாங்கம் ஒரு ஃபைட்டுக்கு வந்து போய் நிப்பாட்டிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கில் நம்ம வந்து பேராசிரியர் சீனிவாசன் பல முறை சொன்னார், ஒரு பாட்டில் விளக்கும் விளக்கெண்ணையும் ஒரே ஒரு திரியும் இருந்தால் முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்டரை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். அதை நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. இதை சாதாரணமாக செய்திருக்க வேண்டிய அரசாங்கம் இவ்வளவு தூரம் போனது ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுமையான கண்டனம் வச்சிருக்காங்க. ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் அதற்கு அரசாங்கம் தான் காரணமாக இருக்க முடியுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து இது உச்ச நீதிமன்றம் போனால் அப்பயும் இதில் எந்த மாதிரியும் கிடைக்கும், இதே தான் கிடைக்க போகுது. ஏன்னா தமிழக அரசு ஒரு மிகப்பெரிய தவறை, அவருடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக ஒரு மிகப்பெரிய தவறை செய்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை சாதாரணமாக டீல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மேட்டராக போய் விளக்கேற்றிட்டு வந்தால் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு நீங்கள் உட்பட எல்லாருமே வந்து கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்டதுன்னு போட்டு போயிருப்போம். அதே மாதிரி முருகனுடைய அறுபடை விட எல்லாத்தையும் ஏற்றப்பட்டது சொல்லி போய்ட்டு சாதாரண நியூஸாக போயிருக்கும். இதில் வந்து ஒரு கணக்கிலே வந்திருக்காரு. இதை நிறுத்துறது மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனம் பெற்றது மட்டும் இல்லாமல் 150 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்றதற்கான ஒரு புண்ணியத்தை திரு ராம ரவிக்குமாரோடைய முயற்சியை தேடிக்கிட்டாங்க. அதற்கு இவர்கள் பிரச்சனை பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு அவங்க தான் காரணம்ங்கிற கண்டனத்தை அரசாங்கத்தை வாங்கியிருக்காங்க. அவங்க நினைச்சாங்க பொலிட்டிக்கலாக நமக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கணும்னு. இட் இஸ் நாட் த கேஸ். இப்போ நீதியரசர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் போனவங்க 2 நீதிகள் கொண்ட அமர்வுக்கு எதிராக என்ன செய்வாங்க ஒரு $1 மில்லியன் கேள்வி இருக்குது. இதில் தான் வந்து இருக்கக்கூடிய விஷயம், இந்துக்களுக்கு நீதி அரசுக்கு குட்டா அப்படின்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா நீதிமன்றம் அங்கு பயன்படுத்திய சில வார்த்தைகள், அதில் குறிப்புகள், லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற இமேஜினரி கோஸ்ட் அது வந்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கற்பனை பூதத்தை உருவாக்கி இல்லாத ஒன்றை சொல்லி பண்ணியிருக்காங்கன்ற சென்ஸ்ல வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு முக்கியமான விஷயம், ridiculous and hard to believe the fear of mighty state that by allowing representatives of the Devasthanam to light a lamp at the stone pillar on a particular day in a year will cause disturbance to the public peace. பொது அமைதிக்கு ஒரு சின்ன தீபம் ஏற்றுவதால் பெரிய குந்தகம் விளைவிக்கும்னு ஒரு இவ்வளோ பெரிய பலம் வாய்ந்த அரசு, அனைத்து பலத்தையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் வைத்திருக்கக்கூடிய அரசு இப்படி சொல்வது ஷாக்கிங்காக இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இது இந்த 2 விஷயமும் இது அரசுக்கு நேரடியாக சொல்லப்பட்ட விஷயம். அதே போல் இன்னொரு லைன் என்ன, ஸ்டூப்பிங் டு த நியூ லோ அப்படின்னு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இது எல்லாமே ஏஎஸ்ஐ தான் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இது எல்லாமே அரசுக்கு ஒரு மிகப்பெரும் பின்னடைவாக நம்ம பார்க்கணுமா? ஏஎஸ்ஐ தான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தது. அதனால வந்து அது வந்து ஒரு பெரிய டோட்டல் 100% கண்ட்ரோல். ஆமா, இல்ல கண்ட்ரோல் வந்து எப்பயுமே தீபம் ஏற்றுவது எல்லாமே இல்ல தீபம் ஏற்றுவது தேவஸ்தானம் ஏற்றணும். ஒரு சின்ன கிளாரிட்டி பாருங்க, தீபம் ஏற்றுவது தேவஸ்தானத்துடைய பொறுப்பு, அவங்க அதை செய்யணும். அதை பெர்மிஷன் வாங்கிக்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா the bench further said that since the hill is protected site, any activity should be as per the ASI Act. It said the light can be lit
and the number of persons can be fixed after the consultations with ASI. அதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஏற்ற வேண்டியது தேவஸ்தானம், ஆனால் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீ எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட வாங்கிக்கணும். இதுதான் ஏஎஸ்ஐயோட ரூல். நம்ம வந்து பல கோயில்கள் இருக்குது. நம்ம மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலசேன பெருமாள் உட்பட பல கோயில்கள் வந்து இருக்குது. நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், ராஜராஜேஸ்வரம், நம்ம தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர், பல கோயில்கள் வந்து ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்குது. அங்கே நீங்கள் எல்லாமே ரெகுலராக பண்ணிக்கலாம். வழக்கத்துக்கு மாறாக புதுசாக ஒன்று பண்ணணும்னா அது ஏஎஸ்ஐட்ட கேட்கணும். புதுப்பிப்பது உட்பட எல்லாமே இப்போ 150 வருஷமாக இது பண்ணல அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கங்க, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, கன்சல்டேஷன் கூட அவங்களுக்கு தகவல் சொல்லணும். அதில் எத்தனை பேர் அலோவ் பண்ணலாம், 50 பேர் 100 பேர் மாதிரி ஸ்ட்ரக்சர் டேமேஜ் வந்துருங்க மாதிரி சமாச்சாரம் இருக்கக்கூடாதுனால அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேருங்கிறத. அதை ஏஎஸ்ஐ வந்து துணை நிற்கணும், அதை வந்து கலெக்டர் மேற்பார்வையிடணும், காவல்துறை, இது எல்லாமே தீபம் ஏற்றுவதற்கு துணை நிற்பதற்காக. ஸோ இனிமே ஒருத்தர் வந்து கலெக்டர் நான் இதை யோசிக்கணும் அப்படின்னோ, தேவஸ்தானம் நான் இதை மறுபரிசீலனை பண்ண போறேன் அப்படின்னோ, ஏஎஸ்ஐ வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நோ ஒன் கேன் எஸ்கேப். இது எல்லாருக்கும் ஆர்டர் வரல 144 போட்டிருக்கோம் அப்படின்லாம் நழுவ முடியாது. இல்லை, எல்லாருக்குமே பொறுப்பை கொடுத்துட்டாங்க. இது வந்து தீபம் ஏற்றணுங்கிற முதல் உத்தரவு, அதை ஏற்ற வேண்டியது யார் என்பது இரண்டாவது உத்தரவு, அதை ஏற்றுவதற்கு துணை நிற்க வேண்டியது யார் அப்படின்னு தான் இவங்க. ஸோ ஏஎஸ்ஐயோ அரசாங்கமோ கலெக்டரோ தேவஸ்தானமோ எல்லாமே கூட துணை நிற்கணுமே தவிர நாங்கள் ஏற்ற முடியுமா ஏற்ற வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. கார்த்திகை தீபத்தில் ஏற்றணும், அது கார்த்திகை தீபத்தில் மட்டுமே ஏற்றுறாங்களா, தொடர்ந்து ஏற்றுறாங்களா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏற்றுறாங்களாங்கிற போக பார்க்க வேண்டிய விஷயம். தீபம் ஏற்றுங்கிற உண்மையாக இருக்குது. அரசாங்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பெரும் பின்னடை சந்திச்சிருக்கு. நோ டவுட் இட் இஸ் அரசாங்கத்துக்கு கூட்டு தான், தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு கூட்டு தான். ஏன்னா அவங்க வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாவட்ட கலெக்டர் மாற்றிட முடியும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ப்ரீசிடென்ஸ் வந்து கொடுத்தாங்க. இது நடந்துருச்சு அப்படின்னா இந்தியா முழுக்க ஒரு பெரிய தவறான முன்னுதாரணம் ஆயிரும். ஏன்னா ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் மூணுமே அவங்கவுங்க வரையறையில் இருக்கணும். இது உச்சநீதிமன்றம் மூணப்புறம் இதான் நடக்க போகுது அவங்களுக்கு, தமிழக அரசு. ஏன் அப்படின்னா இதை வந்து நீதிமன்றம் வெர்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் மாற்றிட்டாங்க. அதை மாற்றணும் தமிழக அரசு. அதுவும் எப்படி அப்படின்னா அவங்களுக்கு இணையான ஒரு ஆள் கூட இல்லை. நம்ம வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இணையான ஆள் கிடையாது. இதனால் அப்படின்னா கூட ஒரு அட்டம் கூட வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு மாவட்ட கலெக்டர் ஒரு நீதிபதியோட உத்தரவு அவங்க சம்மன் பண்ணுவாங்க. செஷன்ஸ் கோர்ட்டே சம்மன் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர்நீதிமன்றத்தில் வந்து நின்று சீஃப் செக்ரட்டரிலாம் கொண்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஜுடிஷியரிட்ட வந்து ஒரு மாவட்ட கலெக்டர் நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டீங்க, நான் 144 போட்டேன்னு அந்த பேப்பரை மாற்றி திருத்தி அடித்து அவ்வளோ தூரம் போனால் தான் ஸ்டூப்பிங் டு த லோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இவ்வளோ தூரம் போனதுக்கான காரணம் என்ன? நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்றது நாங்கள் பார்த்துக்கிறோம். இட் வாஸ் நாட் அபவுட் என் இண்டிவிஜுவல். ஜிஆர் சுவாமிநாதன் என்ற நீதியரசர் என்கிற தனி நபர் அல்ல, அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலி. whether you are opposing the person or the chair, அது முக்கியம். அந்த சேரில் உட்கார்ந்துருக்கிற யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த சேர் யாருன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ நீதியரசர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா இது நீதிமன்ற தீர்ப்பை ஒரு கலெக்டர் மாற்றிட முடியும்னா நாளைக்கு எல்லாருமே ஆளால் கிளம்பிடுவாங்க. அது வந்து ஒட்டுமொத்த இந்தியா நிர்வாகத்தை பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் இங்கே தான் சீரழிவை சந்தித்தன. யாருடைய உத்தரவும் யாரையும் மதிக்க வேண்டியதில்லை. காவல்துறையோ இராணுவமோ அவர்கள் முடிவெடுக்க முடியும். உங்களுக்கு காவல்துறை இராணுவமும் எக்ஸிக்யூட்டிவோடைய பகுதி. உங்களுக்கு புரியுங்களா? எக்ஸிக்யூட்டிவ் வந்து லெஜிஸ்லேச்சர் கட்டுப்பட்டது. இந்த ரெண்டு பேரும் ஒழுங்காக செயல்படுறாங்களான்னு ஜுடிஷியரி பார்க்க வேண்டியது. இப்படி மூணுமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கிறது தான் நம்மளுடைய டெமோக்ரஸி. அப்போ ஒரு இடத்துல நீ என்ன சொல்றது நான் பார்த்துக்கிறேன், ஒரு இடத்துல கிளம்பிட்டாங்கன்னா கட்டாயமாக கலெக்டர் தனிப்பட்ட முறையில் போட்டிருக்க மாட்டார். அவர் இங்கே ஒரு ஒரு பலியாடாக தான் மாறி இருக்காரு. அப்போ கலெக்டருக்கு அப்படி யார் உத்தரவு போடுறா? அது எப்படி அங்கே செய்ய முடியும்? அது எப்படி அந்த 10 நிமிஷத்தில் எப்படி முடிவு எடுத்தீங்க? அப்போ நான் ஒன்று செய்யன்னு சொன்னப்பறம் செய்ய மாட்டேன்னு எப்படி சொல்கிறீங்க? அப்படிங்கும்போது ஜுடிஷியரி வெர்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் போய் கேள்வியாக மாறிடுச்சு. அதனால இது இங்கே இல்லை. தமிழக அரசு ஒருவேளை நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொன்னது போல உச்சநீதிமன்றத்தில் செல்வார்களே ஆனால் அங்கே போனால் இதே தான் கிடைக்கும் போது நோ டவுட். இந்துக்களுக்கு நீதி வித்தவுட் எனி டவுட். இந்துக்களுக்கு வந்து தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் 500 ஆண்டுகளாக ராமர் கோயில் இடிக்கப்பட்டதாகவே இருந்தது. எங்குமே உள்ள இடிக்கப்பட்ட ஒரு அநியாயத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் 150 வருஷம் போராடி தான் அங்கே வந்து வெல்ல முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு 150 வருஷமாக இங்கே வந்து ஏறிக்கிட்டு இருந்த விஷயத்தை இந்த மலை வந்து 150 வருஷம் பழசுன்னு யாராவது சொல்லுவாங்களா? இந்த அரசாங்கம் 1000 வருஷம் பழசுன்னு யாராவது சொல்ல போகிறாங்களா? காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த மலையும் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களாக வழிபடக்கூடிய அந்த முருகனும் அந்த அறுபடை வீடுங்கிற தத்துவம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சும் அதை ஆதரிக்க வேண்டிய அறநிலையத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய நிலைமையில தான் நம்முடைய இந்துக்களுடைய நிலைமை இருக்கு. உலகத்தில் தமிழ்நாட்டில் எதுக்குமே அறநிலையம் கிடையாது. கிறிஸ்துவ அறநிலையம் கிடையாது, இஸ்லாமிய அறநிலையம் கிடையாது, ஹிந்துக்கு மட்டும் அறநிலையம். ஏன்னா இங்கே தான் காசு நிறைய ஆட்டை போட முடியும், எவ்வளோ நாள் பண்ண முடியும் கேட்பாரும் கிடையாது. கோயிலுடைய ஃபண்டை எடுத்துட்டு கமிஷனர் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியும். அந்த கமிஷனர் ஃபண்டில் 1000 கோடி ரூபா வரைக்கும் திரட்ட முடியும். கோயிலுடைய ஃபண்டை காசு எடுத்தால் கேள்வி வரும், கமிஷனரோட ஃபண்டை எடுத்தால் கேள்வி வராது. ஏன்னா கமிஷனர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்டார். இப்படி நூதமான சயின்டிஃபிக்கான அறிவியல் பூர்வமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சு இதே மாதிரி பண்ணி
பண்ணி நம்ம ஆடிட் பண்ணோன்னு காசு வாங்குவோம், ஆனால் ஆடிட் பண்ண மாட்டோம். இது நிலங்களை பாதுகாக்கிறோன்னு சொல்கிறோம், 1 லட்சம் ஏக்கர் காணும்னு சொல்லுவோம். கோயில் திருமணிகள் காணாமல் போனது கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க மாட்டோம். அவங்க இப்போ யாராவது மீட்டு கொண்டு வந்து உங்கள் சிலையா அப்படின்னு சொல்லி ஆமாங்க எங்கள் திருமணி தான் சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவங்க அறநிலைத்துறை எதிர போய் நிற்கிறாங்க. ஸோ இந்துக்களுக்கு இந்த நீதி காலகாலமாக மறுக்கப்பட்டே வந்திருக்கு. இந்த முறையும் மறுக்கப்பட்டது, முருகனுடைய அருளால் திரும்ப கிடைச்சிருக்கு. இதில் அடுத்து அப்பீல் கண்டிப்பாக போவாங்களா? அரசே போவாங்களா? இல்லை வேற ஹெச்ஆர்என்சின்றது அப்படி ஒரு கிளையாக போகிறது, இல்லை வக்பு மூலியமாக போகிறது அப்படின்ற மாதிரி போகிறதா, இல்லை நேரடியாக கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போகுமா? உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக மொத்தம் 20 அப்பீல். ஒரு அப்பீல் இல்லை, 20 அப்பீல். வக்புலேருந்து, தனிநபர்லேருந்து, அறநிலையத்துறையிலேருந்து, போலீஸ் கமிஷனர்லேருந்து, கலெக்டர்லேருந்து, ஹெச்ஆர்என்சிலேருந்து, என்னென்ன டிபார்ட்மெண்ட் பாக்கி இருக்குதோ, இன்னும் வந்து வேறு ஏதோ சம்பந்தம் இல்லாமல் ஏதோ வந்து நீர்வளத்துறை அப்படின்னு சொல்லிக்கிட்டா யாரும் வராமல் போனாங்க, அவ்வளோதான். எல்லா துறையிலும் கொண்டு வந்துட்டு 20 அப்பீல். அத்தனையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு மேலே நிதானமாக விசாரித்து 2 தரப்புகளையும் பார்த்து ரொம்ப தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னபோல இது உச்ச நீதிமன்றம் போகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதா இல்லையாங்கிறது இல்லை பிரச்சனை, சிறுபான்மையினர்களுடைய பாதுகாவலர் யாருங்கிற பிரச்சனை. சிறுபான்மையினருக்கு சம்பந்தமே இல்லாத போது, சிறுபான்மையினருக்கு இதில் எந்த உணர்வும் பாதிக்கப்படப்படல. திரு ராம ரவிக்குமார் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறார், நாங்கள் இஸ்லாமியர்களுடைய எங்க பிரச்சனைக்கு போனோம், எங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பேச்சே இல்லையே, நாங்கள் அந்த பக்கம் போகவே இல்லையே, நாங்கள் கோவிலில் எப்பா தீபம் ஏற்றுக்குன்னு சொல்கிறோம், அவங்க ஏற்றுருந்தாங்கன்னு வேலை முடிஞ்சு வச்சு, இல்லை எங்களை ஏற்று விடுங்க பண்ணோம், அது பண்ணாலும் வேலை முடிஞ்சு வச்சு. ரெண்டுமே பண்ணோம்னா பண்ணக்கூடாதுன்னு எடுத்துட்டு அவர்களை கூட எடுத்தது வந்து அறநிலையத்துறை. ஸோ இஸ்லாமியர்களுக்கு இங்கே எந்த மன வருத்தமும் கிடையாது, அவர்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இவர்கள் வந்து அப்பீலுக்கு வந்து அரசாங்கம் தான் போகுது. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம வந்து போனால் விஜய்க்கு விழக்கூடிய 4 ஓட்டை தடுக்க முடியுமான்னு பார்க்குறக்கா போவாங்க. ஸோ அப்பீலுக்கு போனால் கூட அங்கே என்ன பாயிண்ட் நிற்கும், ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவை ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர், டிஎம் சொல்லக்கூடிய ஒரு கலெக்டர் மாற்றி உத்தரவு போகிறார். அப்போ திஸ் இஸ் நாட், உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர், சிட்டிங் சிஎம், ஒரு விசாரணை நீதிபதி, கீழமை விசாரணை நீதிபதி அவர்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தார். 4 வருஷம் சிறை, 100 கோடி ரூபாய் அபராதம் கொடுத்தார். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ மைக்கேல் டி குன்ஹா வந்து சிஎம்முக்கும் நீங்கள் ஜட்ஜுக்குமான புரோட்டோக்காலில் எங்கே இருப்பாருன்னு பாருங்க. ஆனால் அதிகாரம் எங்கே இருந்ததுன்னு பாருங்க. அவருக்கு வந்து வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி யாருங்கிற பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கொடுக்கும்போது தீர்ப்பை வந்து ஒரு மாவட்ட கலெக்டர் மாற்றிடுவார் அப்படின்னா உச்சநீதிமன்றம் எப்படி அனுமதிக்கும்? ரொம்ப கிளியரான பாயிண்ட். உச்சநீதிமன்றம் தப்பு செய்த நீதிபதிகள் மேலேயே ரொம்ப நிதானமான நடவடிக்கை தான் எடுக்குது. தப்பு செய்தவங்க மேலேயே இந்த 25 கோடி ரூபா கேஷ் எடுத்துன்னு சொல்கிறாங்க, அது என்ன செய்யறது இன்னும் அப்படியே நிற்கிது, அது இங்கே முன்னையும் போல பின்னையும் போல அப்படியே நிற்கிது. வேற இது மாதிரியான கேஸில் நீதிமன்றம் கவனித்துக் கொண்டு யாரும் பெட்டிஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் பெட்டிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும், நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது இம்பீச்மெண்ட் வரைக்கும் போய் நின்றாங்க ஃபார் நோ ரீசன். ஊழல் பண்ணல, தப்பு பண்ணலை, எந்த இடத்துலையுமே ஒரு முறைகேடு பண்ணல, முறைகேடுக்கு உள்ளாகல, புகார் கூட கிடையாது. அவர் வந்து பல வழக்குகள் அவருடைய நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாராட்டப்பட்டிருக்கு, பெயர் பெற்றிருக்கு. அவர் பர்சனலாகவும் அப்படிப்பட்ட ஒரு கேஸை பெண்டிங் வைக்காம ரெக்கார்ட் டைம்ல முடிக்கிறாருன்னு பாராட்டப்பட்டிருக்காரு, டேட்டா கொடுத்துருக்காரு. பாராட்டப்பட்டிருக்காருன்னு நீங்க ரிட்டையர்டாக கிட்ட இருந்து பாராட்டும். அதான் இல்லை, ரிட்டையர்டாக போகிற ஜட்ஜ் வந்து யாராக இருந்தாலும் எல்லாருமே பாராட்டுவாங்க. பார்லேருந்து ஒரு பாராட்டி, அது வந்து ஒரு வளமை, அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் அது. ஆனால் இங்கே வந்து அவர் டேட்டா பல்விட்டமில் போடுறாரு. நான் 2024 எவ்வளோ கேசஸ் முடித்தேன், 25 எவ்வளோ கேஸ் முடித்தேன், 26 என்ன பிளான் வச்சிருக்கேன், எப்படி என்னோட ஷெடியூல் பண்ண போகிறேன், யார் யார் இங்கே வரணும், யார் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஷெடியூல் போட்டு உண்மையிலேயே ஒரு புயல் வேகத்தில் இவர் காலையில், நீங்கள் அங்கே நம்ம ரொம்ப தனி மனிதராக போயிருந்து பார்க்குறேன், காலையில் இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் வேலை பார்க்குற அளவுக்கு வேகத்துக்கு கிளர்க்குகள் அங்கே வேலை பார்க்க முடியல. இவருடைய இடத்துல எனக்கு போட்டுறாங்கன்னு கிளர்க்குகள் கதறாங்க, கை ஒடியுது, அவ்வளோ வேலை அவ்வளோ வேலை அவ்வளோ. ஏன்னா அவர் வந்து இம்மிடியேட்டாக டிசிஷன்ஸ் எடுக்கிறார். உடனே வாய்தா மட்டுமே போட்டுட்டு இருக்காம டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போகாமல் இருக்கிற சில நீதிபதி மாதிரி இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக உட்காந்து நான் வேலையை முடிக்கிறேன் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ வந்து இந்த நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வராங்கன்னா எந்த புகாரும் எந்த முறைகேடும் தேவையில்லை, உச்சநீதிமன்றம் பார்க்கிறது. ஒரு நீதிபதி மேலே இம்பீச்மெண்ட் வந்திருக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரைஸ் பண்ணியிருக்காங்க, ஃபார் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அது அவங்களுக்கு நீதித்துறைக்கான அச்சுறுத்தலாக நீதிமன்றம் பார்க்கும். இந்த போன்ற விஷயங்கள் நீதித்துறைக்கான அச்சுறுத்தல். ஓகே, நீங்கள் ஏதாவது மாற்றி தீர்ப்பு சொன்னீங்கன்னா நாங்கள் இம்பீச்மெண்ட் ட்ரை பண்ணோம், நடக்க போகிறதில்ல, இம்பீச்மெண்ட்டுக்கான எந்த ஸ்பேஸும் இல்லை. ஆனால் வரலாற்றில் மொத்தமாகவே ஒரு 4-5 முறை கூட இம்பீச்மெண்ட் வந்ததில்லை. மொத்தமாக நீங்கள் சுதந்திர வரலாற்றில் ஒரு 5 முறை கூட மொத்தமாக இம்பீச்மெண்ட் வந்திருக்காது. அப்படி ஒரு இம்பீச்மெண்ட்டை கொண்டு வரேன்னு கிளம்பிட்டாங்கன்னா ஃபார் நோ ரீசன். அப்போ நீதிமன்றம் எக்ஸிக்யூட்டிவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஜுடிஷியரியை சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கும். அண்ட் மெரிட் ஆஃப் த கேஸ்லேயே எந்த தப்பும் இல்லை. உங்களுக்கு வெறும் ஈகோ மட்டும் இல்லை, ஜுடிஷியரியா லெஜிஸ்லேச்சராங்கிற ஃபைட் இல்லை, மெரிட் ஆஃப் த கேஸ்லேயே அவ்வளோ ஜென்யூனாக இருக்குது, பிளைனாக இருக்குது, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ கூட ராம ரவிக்குமாரை ஏற்றுங்கன்னு சொல்லலை,
பொதுமக்கள் யாருனாலும் போய் ஏற்றிக்கலாங்கன்னு சொல்ல, அவங்க ஏற்றாமல் இருக்க போய் தான் அந்த கேஸே வருது. ரவிக்குமார் வந்து கோயிலில் ஏற்றுங்க சார்னு கேட்குறாரு, கோயில் மாட்டேன்னு சொன்னப்பறம் நானா ஏற்றுக்கிறேன் சார்ன்றார், நீங்கள் ஏற்றப்படான்னு சொன்னப்பறம் தான் கோர்ட்டுக்கே போய் நிற்கிறார். அப்போ வந்து நீதிமன்றம் படுத்தலுக்கு கோயிலில் போய் ஏற்றுங்கப்பா இவ்வளோதான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள், குருக்கள் அவங்க போய் ஏற்ற போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ உச்சநீதிமன்றம் இல்லை, ஐநா சபைக்கே போனாலும் இதனோட பப்ளிக் நெரேட்டிவ்ல அவங்க செட் பண்ணி இந்துக்களுடைய பெரிய அதிருப்திகளை சம்பாதிச்சு எவ்வளோ அப்பீல் போனாலும் அதுதான் நடக்க போகுது, வேற ஒன்றும் இல்லை. அரசாங்கத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரைகளில் 2 பேர் உண்ட அமர்வுகள் கிடைச்ச அதே தீர்ப்பு தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் கிடைக்க போகுது. அதே தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது இதில் இருக்கக்கூடிய பாடம் என்ன? திமுகவிற்கும் அப்பீல் போனவர்களுக்கும் வாக்காளர்கள், அதாவது மக்கள், இவங்களுக்கும் என்ன பாடம்? சார், மக்களுக்கு வந்து நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கணும். சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். திரு ரவிக்குமார் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது சொன்னார், ப்ரெஸ் மீட்டில் வந்து நாங்கள் நம்பிக்கையோடு இருந்தோம், எந்த விதமான அசம்பாவிதத்தில் ஈடுபடலை, எந்த விதமான தவறான வார்த்தைகளையும் புரிவிக்கல, அரசாங்கம் உட்பட யாரையுமே எதிர்த்து நாங்கள் ஒரு வார்த்தையோட பேசுகிறோம், நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கிறோன்னு உட்கார்ந்துருந்ததை தவிர நாங்கள் வேறு எதுவுமே செய்யலை. நீதிமன்றம் பார்த்து இன்றைக்கி 6ஆம் தேதி முருகனுடைய நம்பர் அந்த 6 அறுபடை வீடு, அன்றைக்கி 1வது மாதம் அறுபடை வீட்டில் முதல் படை வீடு, இன்றைக்காப்பா தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தேதியை நாங்கள் குறிக்கல, வேறு யாரும் குறிக்கல, நீதிமன்றம் தான் குறிச்சது, முருகனாக பார்த்து கொடுத்தோம். ஸோ முருகன் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. 2வது லார்ட்ஷிப்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமன்றம் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. 3வது மிக பெரும் பொறுமை. எந்த ஒரு விஷயத்தையும் லாங் டேர்மாக வந்து சில சமயங்களில் தற்காலிக இழப்பு ஏற்படும். கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றப்படலை, 150 வருஷமாக ஏற்றப்படலை, இது உங்கள் தீபமாக செலவக்கல்லா தூண்கல்லா சர்வே கல்லாங்கிற அளவுக்கு ஒன்று நின்பாட்டாங்க, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு வழக்கறிஞர் சொல்கிறார், முருகனுக்கு 2 மனைவிகள் என்றெல்லாம் எல்லல் செய்யப்பட்டது வாதத்தின் போது என்றார். அவ்வளோ தூரத்துக்கு அவங்க போய் நின்னாங்க. எல்லாத்துலேயும் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக மட்டும் இருந்ததனுடைய விளைவு இன்னைக்கு தெளிவான தீர்ப்பு வந்துடும். அப்போ இந்துக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமான பாடம்னா எப்போதும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, எப்போதும் தேவை நிதானம். அமைதியாக பொறுமையாக இருந்தால் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, நிரந்தரமான ஒரு தீர்வு நாளை மறுநாளாக அது கிடைக்கும் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கான பாடம். அவர்களுக்கே தெரியும், அரசாங்கத்துக்கு தீர்ப்பை பற்றி சம்மந்தமே இல்லை, அவங்களுக்கு தீபம் ஏற்றினாலும் தீபம் ஏற்றாலும் அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்களுக்கு மைனாரிட்டிக்கான காவலராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் தேவை. அதில் அவங்க வந்து கெயின் அடைஞ்சிட்டு இருக்காங்க. பட் உண்மையான ஃபேக்ட் என்னென்ன, மைனாரிட்டிகள் இது போன்ற விஷயங்களை விரும்புவதில்லை, ஏதாவது அவர்களுக்கு புரியறதில்லை. அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா சிறுபான்மை மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக ஏதாவது பேசினா விரும்ப நினைக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன், உங்களை நான் 4 பாராட்டுறேன், அப்போ உங்களுக்கு உண்மையில மகிழ்ச்சி இருக்கும், நான் உங்களால் தான் நீங்கள் சூப்பர் அப்படின்னா. யாரோ ஒருத்தனை திட்டுறதுனால நீங்கள் சிரிப்பீங்க அப்படியான்னு கேட்பீங்க, ஆனால் உங்களுக்கு அதில் எந்த ஆதாயம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தரை நான் திட்டுறேன், அதனால சிறுபான்மை மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அவர் இந்துக்கள் அப்படி இவங்களுக்கு இப்படி அது ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தெரிவதில்லை, நாம் வந்து சிறுபான்மை மக்கள்கிட்ட பெரும்பான்மை மக்களை பற்றி திட்டினா அவங்க ஹாப்பி ஆவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நோ யூஸ் ஆஃப் இட். இந்துக்களை நீங்கள் கழுவி ஊற்றுங்க, ஊற்றி என்ன சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? அவங்களுக்கு என்ன கஞ்சிக்கு வழி இருக்கா? அதுக்கு வழி சொல்லுங்க, அதுக்கு வழி இல்லை, அதுக்கு பைசா பிரயோஜனம் இல்லை. எஸ், அப்போ அந்த அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் 4 வசைமொழிகள் சொல்றது மூலமாக எந்த பிரயோஜனம் இல்லை, பொலிட்டிக்கலாக மைலேஜ் கிடைக்க போகிறது. அதனால தான் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்கு ஒவ்வொரு முறையும் சேலஞ்ச் ஏற்பட்டுகிட்டே இருக்கு. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறவங்க தான் அவங்க பாடமாக இருக்கணுமே தவிர, பெரும்பான்மை மக்களை திட்டுனா சிறுபான்மை மக்கள் நம்ம கூட இருப்பாங்கிற ஒரு தவறான பாடம் அது இல்லை. அரசாங்கமாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்கன்னா அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பாடம் அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிக் கொடுக்கும். இதில் தான் அரசியலில் இதனுடைய தாக்கம். தேர்தலுக்கு இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு 100 நாள் இருக்குது. இந்த நேரத்தில் இவர்கள் போட்ட, நீங்கள் சொன்னது போலவே இது ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்குக்கான ஒரு பொலிட்டிக்கல் ஷோ ஆஃப், நான் தான் இருக்கேன் பார்த்தீங்களா, அடிப்பட்டாலும் நான் தான் இருப்பேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி 144 தடை போடுவது, கலெக்டர் உத்தரவு போடுவது, நீதிமன்றத்தை எதிர்த்து இது பண்ணுவது, இம்பீச்மெண்ட் மோஷன் வரைக்கும் போவது, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பது, எல்லா மேடைகளையும் பேசுவது, அப்பீல் மேலே போவது, இது மாதிரி தொடர்ந்து ஷோ ஆஃப்ஸாக பண்ணுறாங்க. அதனால திமுகவுக்கு என்ன பயன்? இந்த விஷயம் போன தேர்தலில் முன்னாடி பார்த்தோம்னா இதே போல ஒரு விஷயம் வந்த போது அது வேல் யாத்திரை வரைக்கும் பாஜக செய்தது, அது அவர்களுக்கு பாஜக பலன் கொடுத்தது. இந்த விஷயத்துல பிஜேபி ஸ்டெடியா நிக்கிறாங்க மனுதாரர் பின்னாடி, அதிமுக ஓரளவுக்கு பட்டும் படாம நிக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லாம் அதுவும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்படி இருக்க அரசியல் தாக்கம், பொலிட்டிக்கலி டிவைட், இது எப்படி போய் யாருக்கு என்ன பலன்? யாருக்கும் எந்த பலனையும் கொடுக்காது. திமுகவுக்கும் பலன் கொடுக்க போகிறதில்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலன் கொடுக்க போகிறதில்ல. இட் இஸ் நாட் கோயிங் டு கெயின் எனி ஆஃப் த பார்ட்டி. ஏன்னா அவர்கள் யாரும் அதற்காக உழைக்கவில்லை. திமுக உழைத்தது பெரும்பான்மை மக்களை டிஸ்டர்ப் பண்ணால் சிறுபான்மை மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னோம்ல, சிறுபான்மை மக்களை நான் சந்தோஷப்பட போகிறதில்ல. அதனால பெரும்பான்மை மக்கள் ஆன்டகனைஸ் ஆவாங்களே, என்னடா இது எது என்ன அடிச்சு தான் நீ அங்கே கொடுக்கணுமா அப்படின்ட்டு கோபமாவாங்க, ஒரு உணர்ச்சி வராது. இந்துக்கள் ஓட்டு அப்படின்னு இன்னொன்று உருவாகலை, அது திருப்பரங்குன்றத்திலே உருவாகிருக்கா அப்படின்னு தெரியல. அரசியல்வாதிகள் கொஞ்சம் பாஜகவை சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்தில் போட்டிடலாமான்னு நினைக்கிறவங்க, இல்லை தலைவரை கொஞ்சம் நல்லா இருக்கு ஏரியா அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சோண்டு அவர்கள் மலர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அது வெற்றியை தேடி தருவதற்கு அளவுக்கு அங்கே போகல. அது அப்படி மக்கள் இன்னும் இந்துக்களாக ஒன்றில்லை. அவர்கள் தமிழர்களாக இருக்கிறாங்க, வன்னியராக இருக்கிறாங்க, நாடாராக இருக்காங்க, பட்டியலத்தவராக இருக்காங்க, வேறையாக இருக்கிறாங்க. தவிர இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு ஓட் பேங்க் இன்னும் உறுதியாகலை. பட் தமிழ் கடவுள்னு கிளைம் பண்ணக்கூடியவங்க,
அங்க வந்து முருகரை வந்து இரு மனைவி கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாதத்திலே வந்து இரு மனைவி கொண்டவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டும் கூட உணர்ச்சி வராமல் இருப்பாங்களா? இல்லை, நீங்கள் அப்படி ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து அதற்கு வந்து சாதாரணமாக அப்படி உணர்ச்சிப்பட மாட்டாங்க நம்ம மக்கள். அதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒரு ஓட்டு இன்னும் ஜென்ரேட் ஆகலை. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பாஜக இதை பொலிட்டிசைஸ் பண்ணுவோன்னு சொல்லிச்சு. நாங்கள் பார்த்துங்க இன்னொரு அயோத்தி மாதிரி அப்படின்னு சொல்லிச்சு. அவங்க வந்து அதை பொலிட்டிக்கலாக பண்ணல. இந்த கேஸை போட்டது பாஜக இல்லை, இந்த கேஸ் போட்டவருக்கு பின்னாடி நின்றது பாஜக இல்லை, இந்த கேஸ் போட்டவருக்கு துணை நின்றதும் பாஜக இல்லை. நான் அறிஞ்ச வகையில் ரொம்ப பின்னாடி இந்த கேஸ் வந்து தீர்ப்பாகி அப்பீலுக்கு போய் கண்டெம்ப்டில் போய் நின்று அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் பாஜக தன்னுடைய தார்மீக ஆதரவை வந்து தெரிவிச்சுட்டு மாநிலத்தில் அடுத்த வண்டி ஏறி போயிட்டாரு. ஹிந்து முன்னணி வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு கூட பிரஸ் மீட்டில் இந்து முன்னணி சேர்ந்த பிரமுகர்கள் இருக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் இந்த வழக்கு எங்கே நகரும்னு தெரிந்த பிறகு வந்த விஷயங்கள். தே ஹேவ் நாட் இனிஷியேட்டட். அவர்களுக்கு இந்த தீர்ப்பு வர்றதுல பெரிய ஆனந்தம். இந்த தீர்ப்பை வர விரும்பினாங்க, இந்த தீர்ப்பு வரணும் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஆனால் வெதர் தே ஹேவ் டேக்கன் அண்ட் இனிஷியேட்டட்னா அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக திரு இலகணேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல எந்த மதத்தினருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் பாஜக உட்பட எல்லா கட்சிகளும் வரும். இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் வராது. இதுதான் எங்களுக்குமான. எங்களை ஏன் மதவாதி சொல்கிறாங்கன்னு இதனால தான். எல்லா மதத்துக்கு பிரச்சனை தான் நாங்கள் போவோம். இந்து மதத்துக்கு பிரச்சனை தான் எங்களை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. அப்போ நீ மட்டும் தானே போகிற, அப்போ இந்துவாதின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் உங்களுக்கு பாயிண்ட். அப்போ வந்து இந்த கட்சியில் இந்த இடத்துல வந்து பாஜக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னமும் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். இன்னமும் அரசாங்கத்துக்கு சில அழுத்தங்களை கொடுத்துருக்க முடியும். அப்படி எதுவுமே நடக்கலை. அரசாங்கத்துக்கு வந்து பாஜக தனிப்பட்ட முறையில் நிறைய அழுத்தங்களை கொடுத்துருக்கும், அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்க முடியும். அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லை. அரசாங்கம் வந்து இது ரொம்ப லெஃப்ட்டில் டீல் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம வந்து எவ்வளோ தூரம்னாலும் போகலாம். நீதிமன்றம் குறிப்பிட்டது போல எவ்வளோ தூரம்னாலும் போகலாம், நம்ம யாரும் கேட்க மாட்டாங்கிற இடத்துல தான் போய் நின்னாங்களே தவிர பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்தா நினைக்கல. அதனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் கிடைக்க போகிறதில்ல. அதிமுக ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ஏன் இருந்தீங்கன்னு தான் நினைச்சே தவிர தீபம் ஏற்றமா ஏற்றக்கூடாத இடத்துக்கு போல அதிமுக ஆட்சியிலும் ஏற்றப்படவில்லை. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதிமுக வந்து தீபம் ஏற்றுங்க அப்படின்னு கிளம்பல. நீங்கள் எப்படிப்பா நீங்கள் நீதிமன்ற தீர்ப்பை எப்போ கூட நீதிமன்ற தீர்ப்பு தான் சொல்லிட்டு இருக்கீங்க, நீதிமன்ற தீர்ப்பை எப்படி மீறுவீங்க அப்படிங்கிற இடத்துல இருந்தாங்க. திமுக வந்து இவங்களுக்கு எதிராக தான் போயிருந்தாங்க. ஸோ யாருமே இந்த தீபத்துக்காக பொலிட்டிக்கலாக போய் நிற்கல, ஃபார் அப்படின்னு போய் யாருமே நிற்கல. அதனால மக்களும் ஃபார் அப்படின்னு இந்த காரணத்துக்காக நிற்க மாட்டாங்க. அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள், பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள், திமுக வாக்களிப்பார்கள். தீபம் தொடர்பான காரணங்களுக்காக அல்ல. இதில் வந்து இரு தரப்பும் வந்து ஒரு செட்டிங் ஏற்பட்டாங்க, ட்ராமா மேட்ச் ஃபிக்ஸிங்கில் இருந்தாங்க அப்படின்னு சொன்ன தாவேக்கா அவர்களுக்கு என்ன இதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இதில் தான் தாக்கம். அவங்க இதில் இதுவரைக்கும் அவங்க வந்து தலையிடவே இல்லை. அதனால மக்கள் அவங்கள தலையிட விட மாட்டாங்க. இன் லார்ஜர் கான்டெக்ஸ்டா இந்த கான்டெக்ஸ்ட் தலையெடுக்க விட மாட்டாங்கன்னு சொல்ல, தலையிட விட மாட்டாங்கன்னு சொன்னேன். இந்த கான்டெக்ஸ்ட்ல அவங்களுக்கு அதில் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால கண்டுக்க போறல. அதனால வந்து மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, உசிலம்பட்டி எல்லாம் விஜய் சொன்னார்ல, அவர் திருப்பரங்குன்றத்திலே வந்தாலும் அதில் எந்த தாக்கமும் ஏற்பட போகிறது. இதனால நான் சொல்ல தாவேக்காக்கான ஓட்டு தாவேக்காக்கு, அதிமுக திமுக பாஜக எல்லாருக்கான ஓட்டு கிடைக்கும். திருப்பரங்குன்ற இஷ்யூல பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்னு எந்த கட்சிக்கும் கிடைக்காது. ஏன்னா எந்த கட்சியுமே பொலிட்டிக்கல் மைலேஜுக்கான முயற்சி பண்ணல. திமுக பொலிட்டிக்கல் மைலேஜ் நிறைய முயற்சி பண்ணிச்சு, ஆனால் சிறுபான்மையிட்ட ஒர்க் ஆகாது. இது வந்து ஓட்டு அப்படின்றத தாண்டி நரேட்டிவ் அப்படின்ற பார்ட்ல ஒரு தாக்கம் இருக்க தானே செய்யும். ஒரு பிம்பத்தின் அடிப்படையில் ஒருத்தருக்கு குட்டு, ஒருத்தருக்கான மைலேஜ் அப்படின்னு தானே பார்க்கப்படும். அயோத்தி பிரச்சனையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரொம்ப கடைசியாக பிஜேபி வந்து ஜாயின் பண்ணாலும் பிஜேபி ஆஸ் எ பார்ட்டி பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சு. நீங்கள் எப்படி பார்த்தாலும் தனி மனிதர்களாக நீங்கள் வழக்காடுனா கூட ஒரு தேசிய கட்சி, ஒரு அகில இந்திய கட்சி வந்து ஒரு உள்ள வரும்போது அதுக்கான வேல்யூ கூடும். திரு அத்வானி அவர்கள் நடத்தின ரத யாத்திரை இந்த பாபர் மசூதி இந்த ராமர் கோயில் விஷயத்தில் எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிச்சுன்னு யாரும் மறுக்க முடியாது. ஸோ அந்த ரத யாத்திரை மூலமாக தான் அது அயோத்தியில் இருந்த பிரச்சனை, யூபியில் இருந்த பிரச்சனை, இந்தியா முழுமைக்குமான ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. கீழே இருக்கக்கூடிய உசிலம்பட்டிலையும் கல்லுப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் மேனுக்கு வந்து அப்படி வில் போய் ஆமாப்பா என்னப்பாங்க 500 வருஷமாக நம்ம கோயில் கட்ட முடியாப்பா, ராமர் பிறந்தத்தில் கோயில் கட்ட முடியாப்பா அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உட்பட பலர் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட சொல்கிறீங்கிற ஒரு ஸ்டாண்ட் எப்போ இருக்காங்கன்னா, அவங்க முதலமைச்சரானதே 91 தான், 80கள் இறுதியில் தான் வந்து பாஜகவே வருது. ஸோ பாஜக இந்த பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அப்படி திருப்பரங்குன்ற விஷயத்தை பாஜக கையில் எடுக்கலை, அதிமுக கையில் எடுக்கலை, திமுக டிஃபென்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் கையில் எடுத்து போராடி நயினார் நாயந்தன் அங்கேயே உட்கார்ந்துருந்தார், ப்ரொஃபஸர் சீனிவாசன் வந்து வீட்டுக்கே போல, இன்னொரு அண்ணாமலை வந்து அங்கே உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு ஒரு பெரிய அர்பல் அங்கேயே உட்கார்ந்துருந்தாங்க. இப்போ அண்ணா ஹசாரே வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷனுக்கு முன்னாடினா எப்படி கிரெடிட் கொடுப்பீங்க? அவர் அங்கே உட்கார்ந்துருந்தார், கிரெடிட் கொடுப்பீங்க. அவருடைய ஊரில் உட்காந்துருந்தாரு, டெல்லியில் உட்காந்துருந்தாரு, ஊருப்படா சேர்த்தாரு, ஒரு கிரெடிட் கொடுப்பீங்க. இங்கே பாஜக என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கல, அறியாமல் உட்காந்து நீங்கள் சொல்லுங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. அப்போ பாஜக எதுவும் முன்னெடுத்து செய்யாமல் பின்னாடி நிற்கிறது வேற. அடி வாங்குறது ஒருத்தன் கப்பு எனக்குங்கிறத நிற்க முடியாதுல்ல. அடி வாங்கினது நானும் கப்பு எனக்கு தான் வடிவேல் தத்துவம்.
அப்போ வந்து அடி வாங்குறது வேற ஒருத்தர், கப்பு எனக்குங்கிறது சாத்தியப்படாது. அப்போ வந்து பாஜக இதற்கு முன்னெடுத்ததா அப்படின்னா முன்னெடுக்கல. இது அரசியல் பண்ணியிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது, அதையும் பண்ணிக்கல. அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கவர்மெண்ட் மேலே கிரியேட் பண்ண முடிஞ்சது, அதையும் பண்ணல. அவங்க வந்து பின்னாடி இந்த பிரச்சனை பெரிதாகி இந்த பக்கம் தீர்ப்பு எங்கே போகணும் முடிவான பிறகு அவங்க வந்து தார்மீக ஆதரவை கொடுத்தாங்க. மக்களும் பாஜகவுக்கு தார்மீக ஆதரவு கொடுப்பாங்க. பாயிண்ட் வரட்டும் ரொம்ப நாளாக காத்திருக்காங்க போல. ஸோ இதுதான் இன்றைய 7 சென்ஸோடைய நகர்வுகள். தொடர்ந்து பல நகர்வுகள், அரசியல் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இன்னைக்கு வந்தது தீபம் பற்றிய தீர்ப்பு, தீபம் பற்றிய அப்டேட். ரொம்ப பெரிய தீர்ப்பு வந்திருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளும் தொடர்ந்து இதில் வந்து கொண்டே இருக்கும். அரசியல் காய் நகர்த்தல்களும் இருந்து கொண்டே இருக்கும். தேர்தல் காலம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் மாலை 7 மணிக்கு சாணக்கியாவுடைய 7 சென்ஸ். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.